everyone. நம்ம இன்னைக்கு chapter 9 solutionsல short answer 8th one பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போமா? A hot saturated solution of copper sulfate forms a crystal as it is cools. Why? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம solubility அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். சாலிபிலிட்டினா ஒன்றும் இல்லை, எனக்கு சொல்யூட் வந்து சால்வெண்ட்டில் கரையுது இல்லையா, டிசால்வ் ஆகுது இல்லையா, அந்த அமௌண்ட்டை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாலிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதுக்கு இந்த சாலிபிலிட்டி சொல்கிறேன்னா, எனக்கு எப்போ சாலிபிலிட்டி வந்து ஒரு நிமிஷம் எனக்கு எப்போ இந்த சாலிபிலிட்டி வந்து இன்க்ரீஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு டெம்பரேச்சர் அதிகமாகும் போது. எனக்கு டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா அதாவது அந்த கரையிற அமௌண்ட் எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா அதிகமாயிரும். எனக்கு இது எப்போ டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சாலிபிலிட்டி வந்து எப்போ டிக்ரீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கும்போது இந்த சாலிபிலிட்டி கம்மியாக இருக்கும். ஓகேவா? இப்போ சேச்சுரேட்டட் சொல்யூஷன்னா என்ன? சேச்சுரேட்டட் சொல்யூஷன்னா என்ன? ஒரு சொல்யூட் வந்து சால்வெண்ட்டில் மேக்ஸிமமாக எனக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா டிசால்வ் ஆயிருக்கும். இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, டிசால்வ் பண்ண முடியாது. ஸோ அப்படி சொல்கிறதான சேச்சுரேட்டட் சொல்யூஷன். இந்த சேச்சுரேட்டட் சொல்யூஷனை நான் டெம்பரேச்சர் அதிகம் பண்ணேன்னு வைங்களேன், எனக்கு இந்த சாலிபிலிட்டி என்ன ஆகும், அதிகமாகும். அதாவது ஏற்கனவே ஒரு மேக்ஸிமம் அமௌண்ட்டில் தான் எனக்கு டிசால்வ் ஆயிருக்கும், இருந்தாலும் நான் டெம்பரேச்சரில் அதிகம் பண்ணும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எனக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா டிசால்வ் ஆக ஆரம்பிக்கும் சொல்யூட். ஓகேவா? ஸோ எனக்கு டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா சாலிபிலிட்டி எனக்கு என்ன ஆகும், எக்ஸ்ட்ராவாக டிசால்வ், அதாவது சொல்யூட் வந்து எனக்கு எக்ஸ்ட்ராவாக டிசால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். அதான் சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதே டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா சாலிபிலிட்டி வந்து என்ன ஆகும், கம்மியாக மாறிடும். அதாவது சேச்சுரேட்டட் சொல்யூஷனில் டெம்பரேச்சர் கம்மியாகும் போது எனக்கு சாலிபிலிட்டியும் கம்மியாக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வருவோம். ஏன் காப்பர் சல்ஃபேட் வந்து ஹாட்டில் இருக்கும்போது காப்பர் சல்ஃபேட் வந்து கிறிஸ்டல் ஃபார்ம் ஆக மாட்டேங்குது, கூல் ஆனோன்னா ஏன் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போமா? எனக்கு இந்த காப்பர் சல்ஃபேட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம், CuSO4ன்னு சொல்லுவோமா? இந்த CuSO4 ஒரு மேக்ஸிமம், சேச்சுரேட்டட்னா என்ன, ஒரு மேக்ஸிமமாக எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா டிசால்வ் ஆயிருக்கு. நான் டெம்பரேச்சரை வந்து அதிகப்படுத்தினோன்னே எனக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிருக்குன்னா எக்ஸ்ட்ரா CuSO4 என்ன ஆக ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா இருக்கிற கெப்பாசிட்டியை விட அதிகமாக டிசால்வ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஓகேவா? இப்போ ஹீட் பண்ணோன்னா எனக்கு வந்து என்ன ஆயிருக்கும், இவ்வளோ எக்ஸ்ட்ராவாக எனக்கு CuSO4 வந்து ஃபார்ம் ஆக டிசால்வ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதே இந்த CuSO4ல நான் டெம்பரேச்சரை கூல் பண்ணுறேன், அதாவது டெம்பரேச்சர் கம்மியாகிறது ஒன்று தான், கூல் பண்ணும்போது எனக்கு இந்த எக்ஸ்ட்ரா CuSO4 இருந்திருக்கும் இல்லையா, இது என்ன ஆக ஆரம்பிச்சிருக்கோ அப்படின்னா எனக்கு அது எக்ஸ்ட்ரா தானே, எனக்கு கிறிஸ்டல் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கும். எக்ஸ்ட்ராவாக எனக்கு டிசால்வ் ஆன CuSO4 எனக்கு கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அதனால தான் CuSO4 கூல் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகுது. ஸோ ஒரு குயிக் ரீகால் பார்த்துடலாமா? Hot saturated solution of copper forms crystal as it cools. ஹாட்டாக இருக்க சேச்சுரேட்டட் காப்பர் சல்ஃபேட் கூல் பண்ணோன்னா எனக்கு கிறிஸ்டலாக ஏன் மாறுதுன்னு கேட்குறாங்க. சாலிபிலிட்டி என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சொல்யூட் வந்து சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகிற அமௌண்ட்டை தான் என்ன சொல்லுது, சாலிபிலிட்டிங்குது. இந்த அமௌண்ட் எப்போ எனக்கு அதிகமாகும்னா டெம்பரேச்சரை வந்து நான் அதிகம் பண்ணேன்னா இருக்கிறத விட என்னால் அதிகமாக டிசால்வ் பண்ண முடியும். டிக்ரீஸ் பண்ணனா எனக்கு இருக்கிறத மட்டும்தான் என்னால், ஒரு மேக்ஸிமம் அமௌண்ட் தான் என்னால் டிசால்வ் பண்ண முடியும்னா அவ்வளோதான் என்னால் டிசால்வ் பண்ண முடியும். ஸோ சேச்சுரேட்டட் சொல்யூஷன்னா என்னென்னு பார்த்துட்டோம்ல, ஒரு மேக்ஸிமம் டிசால்வ் ஆகிருக்கிறது தான் எனக்கு என்னது சேச்சுரேட்டட் சொல்யூஷன். இந்த டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா சாலிபிலிட்டி அதிகமாகும், அதாவது எக்ஸ்ட்ராவாக எனக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிடும்னா டிசால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். அதை தான் நம்ம இங்கே கீழே பார்த்தோம். CuSO4 இருக்க டெம்பரேச்சரை நான் அதிகம் பண்ணேன்னா எக்ஸ்ட்ரா CuSO4 டிசால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். அதே நான் இப்போ டிசால்வ் ஆயிடுச்சு, இதே நான் டெம்பரேச்சரை வந்து கூல் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக எனக்கு இது டிசால்வ் ஆயிருக்குள்ள CuSO4, அந்த எக்ஸ்ட்ராவாக டிசால்வ் ஆயிருக்க CuSO4 எல்லாம் எனக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும்.
ஸோ இதனால தான் என்ன ஆகுது, கூல் பண்ணும்போது எனக்கு CuSO4 ஒரு குட்டி குட்டி துகளா கீழே வந்து படிய ஆரம்பிச்சிருதுங்கிறாங்க. ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.